உங்களுக்கு ஜோதிடம் ஜாதகத்தில் நம்பிக்கை இல்லையா? அப்ப உங்களுக்காக. அப்படி என்ன சொல்ல போறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. நீங்க பிறந்த மாதத்தின் பூக்களை வைத்து உங்கள் குணங்களை கூறிவிட முடியும் என்று சொன்னால் நம்புவீர்களா? இதை கொஞ்சம் கேளுங்கள். அப்புறம் முடிவு உங்களுடையது. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் வெவ்வேறு முகங்கள் உள்ளன. அது எப்படிப்பட்டது என்று உங்களைத் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஒவ்வொரு மாதத்திற்கும் பிரத்யேகமாக 2 பிறப்பு மலர்கள் உள்ளது. பிறந்த மாத மலர்கள் பிறந்தவர்களின் ஆளுமையை பற்றி நுண்ணறிவையும் வழங்கும் சிறப்பு அர்த்தங்களையும் முக்கியத்துவத்தையும் கொண்டுள்ளன. நாம் யார் என்பதற்கான இந்த அடையாளங்கள் நம்மை சுற்றிலும் நட்சத்திரங்களிலும் பூமியிலும் காணப்படுகின்றன. அன்புக்குரியவர்களின் குணங்களை அறிய ஒரு எளிய வழி பிறந்த மாத மலர்கள். நீங்கள் யோசிக்கலாம், என்னுடைய பிறப்பு மலர் எது? ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒன்று மட்டும் இல்லை. மாறாக ஒவ்வொரு மாதத்திற்கும் முதன்மை மற்றும் 2ஆம் நிலை பிறப்பு மலர்கள் உள்ளன. நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீர்களோ அந்த மாதத்தின் மலர் மறைக்கப்பட்ட உங்கள் குணங்களை நினைவுபடுத்தும். சரி, அந்த மலர் என்ன என்று பார்க்கலாமா? ஜனவரி மாதத்தின் முதல் பிறப்பு மலர் பனித்துளி. பனித்துளியின் வெள்ளை நிறம் தூய்மை, அப்பாவித்தனம் மற்றும் நம்பிக்கையை குறிக்கிறது. அதன் தனித்துவமான தொங்கும் வடிவம் பெரும்பாலும் பணிவுக்கான ஒரு அடையாளமாக கருதப்படுகிறது. கிறிஸ்துவ புராணங்களில் பெரும்பாலும் பனித்துளிகளை ஏதேன் தோட்டத்துடன் இணைக்கின்றன. இது மீட்பின் நம்பிக்கையை குறிக்கிறது. அதே நேரத்தில் துளிகளைப் போன்ற 3 உள் இதழ்கள் கிறிஸ்துவ குறியீட்டில் கன்னி மரியின் கண்ணீராக விளக்கப்படுகின்றன. தூய்மை மற்றும் நம்பிக்கையின் காரணமாக பனித்துளிகள் பெரும்பாலும் திருமணங்களிலும் ஆலயங்களிலும் பயன்படுத்தப்படுகின்றன. ஜனவரியில் பிறந்த 2ஆம் மலர் கார்னேசன். இது கரடுமுரடான மலரைப் போல் தெரிந்தாலும் அன்பையும் பாசத்தையும் குறிக்கின்றன. மேலும் இந்த மலர்கள் ஆழ்ந்த அன்பு, போற்றுதல் மற்றும் தனித்துவத்தை குறிக்கும். கிறிஸ்துவ கலையில் இம்மலர்கள் கன்னி மேரியின் கண்ணீரை குறிக்கின்றன. இது கடவுளின் மலர் என பட்டத்தை பெற்றது. மறுமலர்ச்சி கலைஞர்கள் பெரும்பாலும் கன்னி மேரியை கார்னேசன் மலர்களுடன் சித்தரித்தனர். இது தாய்வழி அன்பை குறிக்கிறது. இந்த மலரின் ஒவ்வொரு நிறமும் ஒரு தனித்துவமான செய்தியை கொண்டுள்ளது. சிவப்பு ஆழ்ந்த அன்பையும் பாசத்தையும் குறிக்கின்றன. வெள்ளை மலர்கள் தூய அன்பையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் குறிக்கின்றன. இளம் சிவப்பு மலர்கள் பெரும்பாலும் நன்றி உணர்வு மற்றும் தாய்மை அன்புடன் தொடர்புடையவை. மஞ்சள் நிற மலர்கள் ஏமாற்றத்தையும் நிராகரிப்பையும் குறிக்கின்றன. கோடிட்ட மலர்கள் வருத்தம் அல்லது மறுப்பு செய்தியை தெரிவிக்கின்றன. பச்சை நிற மலர்கள் நடுக்கம் மற்றும் பன்முகத்தன்மையை குறிக்கின்றன. பிப்ரவரி மாத முதல் பிறப்பு மலர் ஊதா. இந்த ஊதா நிற மலர் அடக்கம், விசுவாசம் மற்றும் நல்லொழுக்கம் ஆகியவற்றை குறிக்கிறது. இதன் வேடிக்கையான உண்மை, ஒரு காலத்தில் ரோஜாவுக்கு முன்பு வயலட் மலர்கள் காதலர் தினத்துடன் இணைக்கப்பட்டன. மேலும் ஒரு காலத்தில் இம்மலர்கள் பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்பட்டன. பிப்ரவரி மாதத்தின் 2ஆம் நிலை மலர் ஐரிஸ். வசந்தகால மலர்களில் மிகவும் அறிவார்ந்தவையாக கருதப்படும் கருவிழிகள் ஞானத்தையும் தைரியத்தையும் குறிக்கின்றன. இந்த பிறப்பு மலர் பூமிக்கும் வானத்திற்கும் இடையிலான தொடர்பை குறிக்கிறது. பொதுவாக இப்பூக்கள் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுடன் தொடர்புடையவை. ஏனெனில் இந்த மலர் வசந்த காலத்தில் ஈஸ்டரை சுற்றி பூக்கும். மார்ச் மாத முதலாம் பிறப்பு மலர் டாஃபோடில். இது புதிய தொடக்கங்கள், செழிப்பு மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தை குறிக்கும். இதன் மஞ்சள் வெளிரிய இதழ்கள் ஒவ்வொன்றும் சூரிய ஒளியில் தங்க விளக்கைப் போல் ஒளிரும் மற்றும் பிரகாசிக்கும். மார்ச் மாத 2ஆம் பிறப்பு மலர் செர்ரி பிளாசம். வாழ்க்கையின் நிலையற்ற தன்மைக்கான உருவமாக செர்ரி மலர்கள் பாரம்பரிய அடையாளம். இப்பூக்களைப் போல மனிதரின் வாழ்க்கையும் குறுகியது என்பதையும், எனவே வாழ்க்கையை முழுமையாக வாழ வேண்டும் என்பதையும் அது குறிக்கிறது. புதுப்பித்தல், எதிர்கால மகிழ்ச்சி ஆகியவற்றின் சின்னமாக செர்ரி பூக்கள் விளங்கும். இம்மலர் வாழ்க்கை மற்றும் நம்பிக்கையின் ஒளியை குறிக்கிறது. இம்மலர் அமெரிக்க புற்றுநோய் சங்கத்தின் அதிகாரப்பூர்வ மலராக உள்ளன. அவை குணப்படுத்துவதற்கான நம்பிக்கையை குறிக்கின்றன. ஏப்ரல் மாத முதல் பிறப்பு மலர் டெய்சி. இம்மலர் எளிமையும் மகிழ்ச்சியும் குறிக்கிறது மற்றும் அப்பாவித்தனத்தையும் தூய்மையும் குறிக்கிறது. டெய்சியின் அப்பாவி வசீகரமாக இருந்தாலும் சரி, இந்த பூக்கள் ஒரு தனித்துவமான மகிழ்ச்சியை தருகின்றன. ஏப்ரல் மாதத்தின் 2ஆம் சிறப்பு மலர் இனிப்பு பட்டாணி.
இம்மலர் பல்வேறு அர்த்தங்களை கொண்டுள்ளது. அவற்றில் இன்பம், வாழ்த்துக்கள், நன்றியுணர்வு, நல்ல சகுனங்கள், கற்பு, உண்மை, மகிழ்ச்சி மற்றும் கொண்டாட்டம் ஆகியவை அடங்கும். அவை இயற்கையின் இன்பம், விசுவாசம் மற்றும் நீண்ட கால நட்பின் தொடர்புடையவை. பட்டாணி பூக்களின் நிறம் குறிப்பிட்ட அர்த்தங்களை கொண்டுள்ளது. உதாரணமாக, ஆரஞ்சு உற்சாகத்தை குறிக்கிறது. சிவப்பு உணர்ச்சிமிக்க காதலை குறிக்கிறது. வெள்ளை நிறம் தூய்மை, அப்பாவித்தனம் மற்றும் துக்கத்தை குறிக்கிறது. இளஞ்சிவப்பு பாசத்தை குறிக்கிறது மற்றும் ஊதா நிறம் விசுவாசத்தையும் பெருமையையும் குறிக்கிறது. மே மாதத்தின் முதல் சிறப்பு மலர் பள்ளத்தாக்கின் லெல்லி. இம்மலர் புதிய தொடக்கத்தையும் புதிய வாழ்க்கையையும் காட்டுகிறது. இது தூய்மையானது, இனிமையானது மற்றும் அடக்கமானது. பலர் இதை கிறிஸ்துவின் இரண்டாவது வருகையின் மகிழ்ச்சியான அடையாளமாக காண்கிறார்கள். இந்த மலர் மகிழ்ச்சி, நல்ல அதிர்ஷ்டம், அன்பு, தூய்மை மற்றும் இனிமையையும் கொண்டு வரும். இந்த பூவின் மற்றொரு சிறப்பு இயேசுவின் தாயார் மரியாளை குறிக்கின்றன. இயேசு சிலுவையில் அறையப்படுவதை பார்த்து அவர் கண்ணீர் விட்டு அழுதது தரையை தொட்டபோது பள்ளத்தாக்கின் லில்லியாக மாறியது என்பது. மே மாதத்தின் இரண்டாம் பிறப்பு மலரான இது தைரியம், வலிமை மற்றும் எளிதில் விட்டுக்கொடுக்காத தன்மையை குறிக்கிறது. ஆர்வம் மற்றும் காதல் ஆகியவையும் இந்த மலருடன் பிணைக்கப்பட்டுள்ளன. ஜூன் மாதத்தின் முதல் பிறப்பு மலர் ரோஜா. இயற்கையிலேயே காதல்மிக்க இந்த ரோஜா காதல் மற்றும் பாச உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றன. இந்த பிறப்பு மலரின் அடிப்படை அர்த்தம் ஒன்றே, அதுவே அன்பு. வெவ்வேறு நிறங்கள் அதை வித்தியாசமாக வெளிப்படுத்துகின்றன. சிவப்பு என்பது நீண்டகால காதலை குறிக்கிறது. ஆரஞ்சு என்பது உற்சாகத்தையும் விருப்பத்தையும் குறிக்கிறது. மஞ்சள் என்பது மகிழ்ச்சியும் நட்பையும் குறிக்கிறது. பண்டைய ரோமானியர்கள் ரோஜாக்களை மரணம் மற்றும் மறுபிறப்பின் பிரதிநிதித்துவமாக கருதினர். ஜூன் மாத முதல் பிறப்பு மலர் ஹனி சக்கில். இம்மலர்கள் இனிமையான தேன் நிறைந்த மலர், நேர்மறை ஆற்றலையும் மகிழ்ச்சியான அதிர்வுகளையும் குறிக்கிறது. மேலும் விக்டோரியன் காலத்தில் பேய்கள் மற்றும் ஆவிகளுக்கு எதிராக பாதுகாப்பாக நடப்பட்டன. ஜூன் மாதத்தின் முதல் பிறப்பு மலர் லார்க்ஸ்பார். இம்மலர் நேர்மறை மற்றும் ஆழ்ந்த அன்பை குறிக்கிறது. மேலும் கவலையற்ற கோடைகால மனப்பான்மையுடனும் இணைக்கப்பட்டுள்ளது. நீரல்லிகள் பெரும்பாலும் மறுபிறப்புடன் தொடர்புடையவை. ஒருவேளை அவற்றின் பூக்கள் ஒவ்வொரு நாளும் திறந்து மூடுவதால் இருக்கலாம். வெள்ளை நிற நீரல்லிகள் தூய்மையை குறிக்கின்றன. அதே நேரத்தில் மற்ற நிறங்கள் வெவ்வேறு அர்த்தத்தை கொண்டுள்ளன. ஆகஸ்ட் மாத முதல் பிறப்பு மலர் கிளாடியோலஸ். இந்த வாள் போன்ற பூக்கள் மரியாதை மற்றும் வெற்றியின் அடையாளமாகும். இந்த பிறப்பு மலர் உயர்ந்த ஒழுக்க குணம் கொண்டவர்களுக்கு ஒரு பாரம்பரிய பரிசாகும். ஆகஸ்ட் மாத இரண்டாம் மலர் பாப்பி. சிவப்பு பாப்பிகள் வரலாற்று ரீதியாக இன்பம், தூக்கம் மற்றும் மறதி ஆகியவற்றை குறிக்கின்றன. இருப்பினும் அவை கனவு மற்றும் யதார்த்தத்திற்கும் கற்பனைக்கும் இடையிலான கோட்டையும் குறிக்கலாம். இப்போதெல்லாம் போரின் போது இறந்த வீரர்களை நினைவுகூரவும் அவை பயன்படுத்தப்படுகின்றன. செப்டம்பர் மாத முதல் பிறப்பு மலர் ஆஸ்டர். ஒரு காலத்தில் புரட்சியின் அடையாளமாக இருந்த ஆஸ்டர் இப்போது போரில் இழந்த வீரர்களை நினைவுகூர பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது. மேலும் இது பொறுமை, ஞானம் மற்றும் அழகை குறிப்பதால் இந்த பிறப்பு மலர் ஒரு பாரம்பரிய 20வது திருமண ஆண்டு பரிசாகும். செப்டம்பர் மாத இரண்டாவது பிறப்பு மலர் காலை மகிமை. தலைவலி முதல் வாத நோய் வரை அனைத்திற்கும் சிகிச்சையளிக்கும் மருத்துவ பயன்பாட்டில் இம்மலர்கள் வரலாற்றை கொண்டுள்ளன. ஆனால் இந்த வண்ணமயமான பூக்கள் நிறைவேறாத அன்பு, பாசம் மற்றும் வாழ்க்கையின் அழகை குறிக்கின்றன. அக்டோபர் மாத முதலாம் பிறப்பு மலர் சாமந்தி. சாமந்தி மரணம், துக்கம் மற்றும் குளிர்காலத்தின் வருகையுடன் தொடர்புடையது. அவை இருட்டில் ஒரு பிரகாசமான வெளிச்சமாகவும் இருக்கின்றன. புதுமண தம்பதிகளுக்கு பிரகாசத்தை அளிக்க பயன்படுத்தப்படுவதால் இந்த பூக்கள் பெரும்பாலும் இந்திய திருமண மரபுகளில் இடம்பெறுகின்றன. அக்டோபர் மாதத்தின் இரண்டாம் பிறப்பு மலர் காஸ்மோஸ். அக்டோபர் மாதத்தின் இரண்டாம் சிறப்பு மலரான இது அமைதி மற்றும் ஒழுக்கத்தை குறிக்கிறது. மேலும் அதன் அழகு மற்றும் குணப்படுத்தும் பண்புகளுக்காக பண்டைய மாயன் மக்களால் விரும்பப்பட்டது. நவம்பர் மாதத்தின் முதலாம் சிறப்பு மலர் கிரிசாந்தாமம். இம்மலர் விசுவாசம், நட்பு மற்றும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றன. இந்த மலர் ஜப்பானின் தேசிய மலர்களில் ஒன்றாகும். அங்கு இது ஏகாதிபத்திய குடும்பத்தின் சின்னமாகவும் ஆரோக்கியம் மற்றும் நீண்ட ஆயுளின் அடையாளமாகவும் உள்ளது.
நவம்பர் மாத 2ஆம் பிறப்பு மலர் பியோனி. சீனாவில் இம்மலர் பூக்களின் ராஜா என்று போற்றப்படுகின்றன. இது செழிப்பு, மரியாதை மற்றும் தனித்துவத்தை குறிக்கிறது. பியோனி நல்ல அதிர்ஷ்டத்தையும் அன்பையும் தருவதாக கருதப்படுகிறது. டிசம்பர் மாத முதல் பிறப்பு மலர் நார்சிசஸ். இம்மலர் மறுபிறப்பு மற்றும் நம்பிக்கையை குறிக்கிறது, மேலும் புதிய தொடக்கங்களின் அடையாளமாக மதிக்கப்படுகிறது. வெள்ளை பூக்கள் தூய்மை மற்றும் நேர்த்தியை குறிக்கிறது. அதே நேரத்தில் மஞ்சள் பூக்கள் நேர்மறை மற்றும் புதிய தொடக்கங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளன. இது ஒரு அன்பான இல்லறப்பரிசு, புதிய வீடுகளுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் என்று கருதப்படுகிறது. மரியாதை மற்றும் போற்றுதலை வெளிப்படுத்துகிறது. டிசம்பர் மாத 2ஆம் பிறப்பு மலர் ஹோலி. இம்மலர் நம்பிக்கை, பாதுகாப்பு மற்றும் மீள்தன்மையின் அடையாளமாக போற்றப்படுகிறது மற்றும் தீய சக்திகளை விரட்ட நீண்ட காலமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இது பாதுகாப்பு மற்றும் நல்லெண்ணத்தின் அடையாளமாக இருந்து வருகிறது. ஹோலி கிறிஸ்துவ அடையாளத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது, அங்கு இது இயேசு அணிந்திருந்த முள் கிரீடத்தை குறிக்கிறது மற்றும் சிவப்பு பெரி இரத்த துளிகளை குறிக்கிறது. இந்த இணைப்பு ஹோலியை கிறிஸ்துமஸ் மரபுகளில் ஒரு முக்கியமான தாவரமாக மாற்றியுள்ளது. இம்மலர் நம்பிக்கை, புதுப்பித்தல் மற்றும் வரவிருக்கும் சிறந்த நாட்களின் வாக்குறுதியை குறிக்கிறது. மக்களே, 12 மாதத்தில் பிறந்த 24 பூக்களின் குணங்கள் பற்றி தெரிந்து கொண்டீர்களா? அதில் நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீர்கள் என்று பார்த்து உங்கள் குணங்களை நீங்களே சரிபார்த்து கொள்ளுங்கள். ஆனால் மனிதர்களாகிய நாம் என்ன மலராக இருக்க வேண்டும் என்றால், எப்போதும் வாடா மலராக இருக்க வேண்டும். ஆனால் நாம் அன்பு, பாசம், நேசம், கருணை, இரக்கம், பணிவு, உதவி ஆகியவற்றில் வாடா மலராக இருந்தாலே போதும். ஏனென்றால் நாம் எதை கொடுக்குறோமோ அது திரும்ப நமக்கே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உல்டா உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.